ஒரு சின்ன வாக்கியம், ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய சரித்திரமே அடங்கியிருக்கும். ஒருத்தரோட வீழ்ச்சி, அதுக்கப்புறம் அவங்க பெற்ற பிரம்மாண்டமான வெற்றி, இப்படி ஒரு முழு கதையே இருக்கும். இன்னைக்கு நாம அப்படி ஒரு கதையை தான் அலச போறோம். யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகளை சொன்னது யாருன்னு தெரியுமா? தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. 1989ல தமிழ்நாடு சட்டமன்றத்துல நடந்த ஒரு பெரிய கலேபரத்துக்கு அப்புறம் அவங்க சொன்னதுதான் இது. சொல்லப்போனா இந்த ஒரு வாக்கியம்தான் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. சரி, வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். இடம் தமிழ்நாடு சட்டமன்றம். நாள் மார்ச் 25, 1989. அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி பட்ஜெட் தாக்கல் செஞ்சின்றிருக்காரு. திடீர்னு ஒரு வாக்குவாதம் வெடிக்குது. அது வெறும் வாக்குவாதமா நிக்கல, ஒரு பயங்கரமான வன்முறை தாக்குதலா மாறுது. நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மக்கள் பிரச்சனைகளை பத்தி விவாதம் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல பேப்பர் கட்டுகளும் பெரிய பெரிய புத்தகங்களும் ஒன்னு மாத்தி ஒன்னு பறக்குது. அதுவும் ஆயுதங்கள் மாதிரி. அந்த தாக்குதலோட தீவிரம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அது மட்டுமல்ல, தாக்குதல் அதோட நிக்கல. அங்க இருந்தவங்கள ஒருத்தர் அவங்களோட புடவைய பிடிச்சு இழுக்க முயற்சி பண்றாரு. பாருங்க, இது வெறும் ஒரு உடல் ரீதியான தாக்குதல் இல்ல, ஒரு பெண்ணோட தன்மானத்தையே கேள்வி கேட்கற மாதிரி நடந்திருக்கு. இது அந்த சம்பவத்தோட கொடூரத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. இவ்ளோ பெரிய கலைபரத்துக்கு நடுவுல ஒரு சின்ன ஆறுதல். அவங்க கூட இருந்த எம்எல்ஏக்கள் தான் அவங்கள காப்பாத்துறாங்க. ஒருவேளை அவங்க மட்டும் அன்னைக்கு அங்க இல்லன்னா நிலைமை இன்னும் எவ்ளோ மோசமா போயிருக்குமோ நினைச்சு பார்க்கவே முடியல. சரி, பாருங்க, ஒரு பக்கம் கண்ணீர். அவங்க சொல்றாங்க, நான் சட்டமன்றத்தை கண்ணீரோட தான் விட்டு வெளியில வந்தேன்னு. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களுக்குள்ள கோபம். இந்த ரெண்டு உணர்ச்சி ஒன்னா சேர்றது தான் இங்க ரொம்ப முக்கியம். வெளியில பார்க்க அது அவமானத்துல வேற கண்ணீரா தெரியலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு பத்திக்குச்சு. அந்த கோபம்தான் அவங்களோட எதிர்காலத்துக்கான எரிபொருளா மாறுச்சு. இப்போ நாம இந்த கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். உள்ளுக்குள்ள இருந்த அந்த கோபம் சும்மா ஒரு உணர்ச்சியா மட்டும் இல்லாம எப்படி ஒரு உறுதியான, உடைக்க முடியாத சபதமா மாறுச்சு. வாங்க பார்க்கலாம். சபதத்தோட முதல் பகுதி இதுதான். இது ஏதோ ஒரு சாதாரண வாக் அவுட் இல்ல, இது ஒரு தீர்க்கமான முடிவு. எங்க அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அதே இடத்துக்கு இனி நான் வரமாட்டேன்னு சொல்ற ஒரு துணிச்சலான முடிவு. அதோட நிறுத்தல, சபதத்தை இன்னும் ஷார்ப்பாக்குறாங்க. எப்படி? இந்த மனிதர் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும். இப்போ பாருங்க, இது ஒரு பொதுவான கோபம் இல்ல, இது ஒரு குறிப்பான அரசியல் இலக்கு. அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியோட ஆட்சியை தான் நேரடியா குறிவைக்குது. இப்போ விளையாட்டு ரொம்பவே சீரியஸ் ஆயிடுச்சு. இதோ வருது அந்த சபதத்தோட கிளைமேக்ஸ். அப்பாப்பா, என்ன ஒரு வாக்கியம்! அவமானப்பட்ட ஒரு நொடிய ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோட பிரகடனமா மாத்தின வரி இது. இது வெறும் சபதம் இல்லைங்க, இது ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு நேரடியான அரசியல் சவால். சபதம் பண்றது வேணா சுலபமா இருக்கலாம், ஆனா அதை நிறைவேற்றுறது, அதுதான் பெரிய விஷயம். சரி, இப்போ நாம கதையோட கடைசி பகுதிக்கு வரோம். நம்பவே முடியாத அந்த சபதம் என்ன ஆச்சு, வாங்க பார்க்கலாம். சபதம் எடுத்தது 1989ல. அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்தது 1991ல. கணக்கு பண்ணி பாருங்க, வெறும் 2 வருஷம். அந்த மல்ல மாதிரி இருந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு. அந்த வெற்றியோட வேகம், அதோட தாக்கத்தை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. 2 வருஷத்துல அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான், ஆனா இதுக்குள்ள ஒரு முழு சரித்திரமே இருக்கு. அந்த தாக்குதல், கண்ணீர், கோபம், சபதம், கடைசியா யாராலும் அசைக்க முடியாத வெற்றி. 1991ல அவங்க முதலமைச்சரா அதே சட்டமன்றத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சப்போ இந்த சபதம் முழுமையா நிறைவேறிச்சு. இப்போ இந்த முழு கதையும் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மனசுல ஒரே ஒரு கேள்விதான் நிக்குது. ஒரு வாக்குறுதிக்கு அதோட சக்திய எது தருது? ஒரு சாதாரண வாக்குறுதிய சரித்திரத்தையே மாத்திர ஒரு சபதமா மாத்துறது எது? அதுக்கு பின்னாடி இருக்கிற கோபமா, இல்ல அவமானமா, இல்ல எதையும் சாதிக்க முடியுங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?